தமிழ்நாட்டுல 60 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை மாற்றி இருக்காரு விஜய். குறிப்பா 1967ஆம் ஆண்டுக்கு அப்புறமா ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். நான் இப்போ நிறைய வீடியோக்குள்ள பேசிட்டோம். விஜய் வின் பண்ணிட்டாரு, விஜய் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நிறைய வீடியோக்குள்ள பேசிட்டோம். ஏன்னா இந்த டைம் வந்து இது மட்டும்தான் ஒரு ஹாட் டாபிக்கா இருக்குது. ஏன்னா விஜயோட வெற்றி அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்காத வெற்றின்னு சொல்றதை விட ஒரு பூகம்பம் மாதிரி வந்து திடீர்னு அப்படி ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு. வந்த வேகத்துல எல்லாத்தையும் உடைச்சி எறிஞ்சு எல்லாத்தையுமே வந்து பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்துட்டாரு. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகளை வந்து தள்ளி எரிஞ்சிட்டு ஒரு புது கட்சி முன்னே வருது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா பார்க்கவே முடியாது. கண்டிப்பா அது மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழகத்துல ஒரு மாற்றம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா விஜயை சுத்தி நடக்காத பிரச்சனைகளுமே இல்லை, அவர் சந்திக்காத பிரச்சனைகளும் இல்லை, அவரை துரத்தாத பிரச்சனைகளும் கிடையாது. இந்த மாதிரிதான் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரை துரத்தி பிரச்சனை மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதுல வந்து எல்லாருமே வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, குற்றச்சாட்டுங்கிறத விட வந்து விமர்சனம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஓட்டெல்லாம் வாங்க மாட்டாருப்பா, கண்டிப்பா தோல்வி சந்திச்சிருவாரு, அவரோட தொகுதியிலேயே அவர் வின் பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் சுத்தி அவர் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா ரிசல்ட்டை பாக்குறப்ப வந்து எல்லாருக்குமே ஷாக். எப்படி திமுக தான் வரும்னு நினைச்சோம், ஆனா திமுக வரல, அதிமுக 2வது இடத்துக்கு கூட வரல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஏன்னா வாக்கு எண்ணிக்கை தொடங்கின நேரத்துல இருந்து தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில இருக்கிறாங்க, திமுக அதிமுக பின்னடைவை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்படிடா இது சாத்தியமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே யோசிக்க வச்சது. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களாம் அந்த தேர்தல் முடிவுகள் வர 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 வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுட்டே வந்தாங்க. ஒரு பக்கம் கேக் விட்டுறதா இருக்கட்டும், ஸ்வீட் கொடுக்கறதா இருக்கட்டும், பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், ட்ரம்ஸ் கொட்டி இதெல்லாம் வச்சு ஒரு ஆடி பாடி கொண்டாட்டத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதெல்லாம் காணொலி வாயில நம்ம அதையும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதுல வந்து ஒரு 60 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை வந்து விஜய் வந்து மாற்றி அமைச்சிருக்காரு. ஏன்னா திராவிட கட்சிகள் மட்டும்தான் 1967 இருந்து தமிழகத்தை ஆண்டுட்டு வந்தாங்க. அதிமுக திமுக திமுக அதிமுக இப்படிதான் வந்து இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2026 அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் விஜயால தான். திராவிட கட்சிகளை ஓரம் தள்ளிட்டு விஜய் இப்ப வந்து முன்னிலையில இருக்கிறார். முன்னிலைங்கிறத விட ஆட்சி அமைக்க போறார். இந்த ஒரு வரலாற்று சாதனை வந்து விஜய் இப்ப வந்து நிகழ்த்தி இருக்காரு. எக்ஸாக்டா வந்து 1967 காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல ஒரு திராவிட கட்சி அல்லாத ஒரு மற்றொரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதனாலதான் விஜய் வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. எப்பவுமே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த தமிழகம் அப்படிங்கிறது திராவிட மண் அப்படின்னு திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இவங்க எதிரியும் புதிரியுமா இருந்தா கூட இந்த வாக்கியத்தை வந்து பயன்படுத்தவே இருக்கவே மாட்டாங்க. திராவிடம் அப்படிங்கிறதுல இவங்க வந்து ஒரு ஈர்ப்பா இருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து விஜய் மாத்தி இருக்காரு. ஃபர்ஸ்ட் தேர்தலையே 108 தொகுதிகளில் வின் பண்ணி தனி பெரும்பான்மை கட்சியா வந்து அவங்க உருவெடுத்திருக்காங்க. சொல்ல போனா ஒரு ஃபர்ஸ்ட் தேர்தலையே வந்து அதிக தொகுதிகளை கைப்பற்றி ஒரு தனிப்பெரும் கட்சியா மாறி இருக்கு தமிழக வெற்றி கழகம். இது கண்டிப்பா அந்த வேட்பாளர்களுக்கு கொடுத்த ஓட்டான்னு கேட்டா கண்டிப்பா அது கிடையாது. அது வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து விஜய் அப்படிங்கிற ஒற்றை ஆள், அந்த ஒற்றை முகத்துக்காக மட்டும்தான் இத்தனை ஓட்டுகளுமே போய் சேர்ந்திருக்கு. இதனாலதான் நிறைய வேட்பாளர்கள் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் தேர்தலை சந்திக்கும் போதே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாரு, 234 தொகுதிகள்லயுமே விஜய் தான் நிக்கிறேன், நான் நிக்கிறதா நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு விஜய் வந்து ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மக்களுமே அவருக்கு வந்து ஓட்டுகளை போட்டுட்டாங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு திராவிட கட்சியா அடையாளப்படுத்திக்கிடாம மதச்சார்பற்ற சமூக நீதி சமத்துவத்தை முன்னிறுத்தும் ஒரு மாற்றா முன் வச்சிருக்காரு. இருந்தாலுமே பெரியார் அண்ணா இவங்கள மாதிரியான தலைவர்களை வந்து தங்களோட கொள்கை தலைவர்களா வச்சிருக்காரு. அவங்களோட வந்து தங்களோட வழிகாட்டியும் குறிப்பிட்டிருக்காரு. என்னதான் பெரியார் அண்ணாவை வந்து அவர் வந்து ஒரு வழிகாட்டி கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொன்னா கூட வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவங்களோட சமாதிக்கு போயிட்டு இந்த
மரியாதை செலுத்தல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்வைக்கப்படுது. ஏன்னா இப்போ எல்லாருமே இருக்கட்டும், இப்போ திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், மு கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய தலைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறமா வந்து கலைஞர் கருணாநிதி இவங்களோட நினைவிடத்துக்கு போயிட்டு வந்து மரியாதை செலுத்துவாங்க. இப்போ அதிமுக ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க கொள்கை தலைவர்களை யார வச்சிருக்காங்களோ முன்னாள் முதலமைச்சர்கள் நினைவிடத்துக்கு போயிட்டு மரியாதை செலுத்துவாங்க. அதே மாதிரி திமுக ஜெயிச்சாங்க அப்படின்னா பெரியார், அண்ணா, அப்புறம் கலைஞர் கருணாநிதி இவங்களோட இடத்துக்கு போயிட்டு வந்து மரியாதை செலுத்துவாங்க. சோ இந்த விஷயத்துல வந்து விஜய் இது பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே வைக்கப்படுது. சோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக 73, அதிமுக 53 இடங்களை கைப்பற்றி இருக்காங்க. சோ இதனால பின்னடைவு எதிர்கட்சியா வந்து திமுக வராங்க, அதிமுக வந்து கோட்டையை கைப்பற்றாம விட்டுட்டாங்க. சோ இப்போ வருஷம் தோறுமே ஆண்டு வாரியா வெற்றி பெற்றவங்களோட நிலவரத்தை பாத்தீங்க அப்படின்னா 1967 எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாதுரை அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு. 1971 சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 1977 எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 1980 எம்ஜிஆர் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 1984 அதுலயுமே வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ந்து 3 முறை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 1989 கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் ஆட்சியை கைப்பற்றி இருக்காங்க. இதுக்கப்புறமா 1991 வந்துட்டு அதிமுக சார்பில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் ஆட்சியை கைப்பற்றி இருக்காங்க. 1996 கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து ஆட்சியை கைப்பற்றி இருக்காங்க. ஸோ 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்காங்க. 2006 மு கருணாநிதி அவர்கள் தான் ஆட்சியை கைப்பற்றி இருக்காங்க. 2011, 2016 இந்த 2 சட்டமன்ற தேர்தலையுமே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் வின் பண்ணி இருக்காங்க. இதுக்கப்புறமா 2021 திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெற்று ஆட்சியை நடத்தி இருந்தாரு. ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2026 தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து முதன்முறையா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா திமுக அதிமுக, திமுக அதிமுக, அதிமுக திமுக இப்படிதான் மாறி 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 வந்திருக்கு. ஸோ இந்த ட்ராக்கை வந்து அப்படி உடைச்சு எறிஞ்சிட்டு விஜய் வந்து அதை கட் பண்ணி விட்டுட்டு புதுசா உள்ள ஒரு வழியை கொண்டு போறேன் அப்படின்றதுக்காக வந்துட்டாரு. பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறார் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சொன்ன மாதிரி 1967 அப்புறமா நடந்த ஒரு புதிய மாற்றம் தான் இந்த ஒரு விஷயம். 1967 இருந்து திமுக அதிமுக திமுக அதிமுக அப்படின்ற மாதிரி தான் மாறி 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 வந்திருக்காங்க. 2026 60 ஆண்டுகளுக்கு அப்புறமா அரசியல் வரலாற்றை மாற்றி இருக்கு தமிழக வெற்றி கழகம். விஜய் வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்றுக் கொள்ள போறாரு. சோ முதல் தேர்தலையே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சந்திச்ச தேர்தலையே முதல் தேர்தலையே வந்து மேஜிக் பண்ணி சோ ஒரு பிரளயத்தையே உருவாக்கிட்டார்னு சொல்லலாம். பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறாரு, என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களை தெரிஞ்சிடும். ஆட்சி பொறுப்பு அவர் தான் அமைய போறாரு. ஸோ முதலமைச்சரா ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மகுடம் சூட போறாரு. அதுக்கான நாட்களுமே நெருங்கி விட்டது. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து அவங்க கொள்கைகள் அந்த என்னெல்லாம் நிலைப்பாடுகளுக்கு செய்ய போறாங்க, என்னென்ன திட்டங்களை வந்து உடனடியாக நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். பார்க்கலாம்.